ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் வச்சுருக்கீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பரவாயில்ல பேசுகிறேன், சுற்றி வரைக்கும் விஷயத்துக்கு போகிறேன். இந்த காணொலியில் சில விஷயங்களுக்கான சில இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். பேர் கொடுக்காம நீங்கள் அந்த விஷயத்தை பிடிச்சக்கூடிய ஆட்கள் பாருங்கள், பிடிக்காத இருக்கிறது உங்களுக்கு இந்த காணொலி கிடையாது, நீங்கள் வேறு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்க்ளைமர் போட்டுகிட்டே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, திருப்பதி லட்டு விவகாரம் இன்ன வரைக்கும் ஓயவே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய ஆந்திராவுடைய மரியாதைக்குரிய ஐயா சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி அந்த விஷயத்தை கொளுத்தி போட்டாரோ, அதுக்கு அந்த விஷயத்தை ஆதரிக்காமல் எப்போ துணை மாநிலத்தில் பவன் கல்யாணர்கள் ஆதரிக்காமல் பேசினாரோ அன்றைக்கே பற்றிக்கிட்டு இந்த விஷயம் நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும், ஆந்திரா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, இந்தியா முன்னுக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் பற்றி எரியுது. இன்னும் மேலும் 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 இந்த விஷயத்தை எண்ணெய் ஊற்றுற மாரி சில ஊடக நண்பர்கள் மேலும் 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 இந்த விஷயத்தை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது என்னமோ ஒரு நாள் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அதை விவாதங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஓடிட்டு. ஏன்னா தீனியே இல்லாத ஊடகங்களுக்கு இது ஒரு தீனி போட்டமே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது முக்கியமான சேனல்களில் இந்த செய்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மாற்ற கொழுப்பு கலப்படம் விலங்குகள் கொழுப்பு கலந்துரக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து போயிட்டே இருக்கு. அதுலேயும் ஒரு சில ஆட்கள் ஒரு அளவுக்கு மீறியே அவங்க பேசுகிற மாரி தான் இருக்குது. என்ன இந்த விஷயத்தெல்லாம் அதாவது இந்த லட்டு பிடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உயர் சாதிய வழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் கம்யூனிட்டியை வளர்க்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஏன் அந்த கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறேன்னா, அவங்களாம் இன்னும் சுப்ரீம் கம்யூனிட்டி, கடவுளை தொட்டு கும்பிடக்கூடிய பழக்கம் நம்ம தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில ஆட்கள்லாம் பேசினாங்க. ஸோ அவங்களுடைய இது சித்தாந்தப்படி பார்த்திங்கன்னா அவங்க தான் உயர்சாதிய இருக்கக்கூடிய, அதாவது வர்ணத்தின் அடிப்படையில் உயர்சாதி சமுதாயத்தில் ஏற்றத்தரங்கள் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சில நூல்களில் இந்த பிராமணர் தான் மிகப்பெரிய ஒத்தியான சமூகம், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வைசியர்கள் சமூகம், அதுக்கடுத்து சத்திரிகள் சமூகம், கடைசியாக தான் சூத்திரர்கள் சமூகம் வருது. இந்த விஷயத்திலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இப்போலாம் அதுக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முலாம் புத்தகம்படி இப்போலாம் யாருங்க அதை மேலும் பிடிக்கிறா கடைப்பிடிக்கிறா போங்க. ஆனால் சுற்றி பேசும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை தான் இழுத்து பேசுவாங்க. இது அவங்களுடைய கோட்பாடு. அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை ஒதுங்கிப்பாங்க, தேவையானுவாங்க. அது பிரச்சனை வரலன்னா ஏதாவது அவங்க பேசுவாங்க. இதுதான் அந்த கூட்டத்துக்கு ஒரு பழக்கம். சரி, இதுதான் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பிரச்சனை போயிட்டுருக்கு. வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க, வழக்கு தீர்ப்புன்னு ஆரம்பிக்க போகிறாங்க. அதை பற்றி பேசக்கூடாது. திருப்பி அதை நோண்டுறீங்க. நான் ஒரே விஷயம் கேட்குறேன், அங்கே இந்துக்கள் ஆகிய அல்லாதவர்கள் யார் வேலை பார்க்குறாங்க? அதுக்கு எதிர்க்கலாம். ரெண்டாவது, அங்கே லட்டு பிடிக்கக்கூடிய ஆட்கள், அந்த வேண்டிய பலகாரங்கள் செய்யக்கூடிய ஆட்கள், வேண்டிய பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு சமூகத்துக்கு கீழே வரக்கூடிய வைசிய பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்துக்கு கீழே தான் வருது. அப்போ அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு சில கான்ட்ரவர்சி இருக்குது. நீங்கள் அடுத்த சமுதாயத்தில் அடுத்த கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் நிலைமை. இதை இழுத்து கேள்வி கேட்டால் ஒன்று நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இடத்துல உபமம் பண்ணுவாங்க, இல்லைன்னா மிரட்டுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நிறையா சில ஆட்கள்லாம் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 100% பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே ஜாக்கிரதைக்கு போயிட்டக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசிட்டு 19 பேசிட்டு யாரோன்னா போயிடலாம், அது எடுத்த பிரச்சனை.
அதில் உள்ளாந்துற என்ன, எதுக்கான இந்த விஷயம் நடந்துச்சு, யாரை கலப்புனாங்க, யாரை மாட்டி விடுறதுக்கு அந்த பிரச்சனையை கலப்பிருக்காங்க, இது யார் பின்னாடி பின்புலத்தில் யார் இருக்கா, எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொன்னாங்கடா ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்பி தானே ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து எப்படி இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த யூடியூபர்ஸில் வீடியோலாம் போட்டு டிலேட் பண்ணாங்கள, அதேமாரி ஒரு நடிகரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கள்ல. செய்யாத தப்புக்கு ஒருத்தர் மன்னிப்பு பெற்றார். செய்யாத விஷயத்த ஒருத்தர் வந்து இது பண்ணால் அதை வந்து வேறு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டால் அந்த வீடியோவை தூக்க சொல்லி மிரட்டர்கள். யார்கிட்ட ஏமாற்ற பார்க்குறீங்க? இதை ஏதாவது ஒரு சில ஆட்கள் பார்த்துட்டு நம்ம சென்னையை தூக்க சொல்கிறாங்க. நான் எந்த மாற்ற உள்ற மிரட்டுறதுக்கு பயப்பட மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் போட்ட வீடியோ போட்டது தான் கற்றுக்க மாட்டேன். இது என்னோடய நிலைப்பாடு. நீ என்ன வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கோ. நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது, நம்ம அந்த விஷயத்தை பேசணும்னா நம்ம அதுக்கு ஒருத்தவரா தகுதியானதா அப்படின்னு சொல்லி தான் பேசணும். ஏதாவது போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகக்கூடாது. அது முறையும் கிடையாது. தகுந்த ஆதாரம் இருந்தால் பேசணும். தகுந்த ஆதாரம் என்னன்னா 5 குரங்களையும் அடக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் நிலைமை. ஏதோ வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு சில ஆட்களை வச்சு அவங்க பல தரப்பட்ட கைகளை பிறந்து வந்ததுனால நாங்கள் சாப்பிட்றதில்லை. யார் உண்டு அந்த கேள்வி கேட்டது, யார் இந்த விஷயத்தை சொன்னது தெரியல. இன்னொரு விஷயம், அந்த 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 குளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆள் நாராயணன் ஒரு ஆள் இருக்கார். அவங்க தான் தலைவருங்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கும் மாமிசம் சாப்பிடாத ஆட்களுக்கும் பிறந்தக்கூடிய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பிளேடு பக்லியாகவும் பிட்பாக்கெட்டு கோவிந்தனாகவும் வரும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது யாருங்க அந்த ஐடியாவும் கொடுத்தது இந்த பேச சொல்லி? ரங்கராஜ் பாண்டியனால ஒரு பக்கம் வந்து கதறாரு. நம்மளாம் வந்து பிறந்தக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னும். நம்மளாம் வந்து இந்த பெட்லேயே ஊதிக்கு இருக்குது, நம்ம ரத்தத்திலேயே ஊதி போன கம்யூனிட்டி இன்றைக்கி வந்து இப்படி சம்மந்தமில்லாத விஷயத்தான் பேசுகிறாங்க. முதலாக இந்த ஆட்கள்லாம் கலையிறக்கணும். அதுதான் மக்களுக்காக நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. மக்கள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஆட்கள் கோரிக்கை என்னென்னா, இந்தமாரி சம்மந்தம் சில விஷயங்கள் பேசக்கூடிய ஆட்கள்லாம் ஓட விடணும். மீறி பேசினாங்கன்னா அவங்க என்ன ஆதாரம் இல்லை, ஆதாரம் கொடுத்து பேசு, இல்லைன்னா பேசாத அப்படின்னு சொல்லி துவக்கி அடிக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய சந்ததிகள் நாளைக்கு வர முடியும். இன்றைக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இது நாடே நம்புறது, இந்த இடம் நம்புறதுங்குவாங்க. அதை யோசிங்க. ரெண்டாவது, ஏதோ ஒரு பக்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் வச்சு டாக்டரை தட்டிட்டு வந்துருக்காங்களே. எல்லா கம்யூனிட்டியும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தான் செய்யுது. இல்லைன்னு சொல்லவே இல்லை, பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை மீறி தான் அங்கே முன்னாடி போயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு முடிக்கிற வீடியோவை. நான் யார் பக்கமும் நல்லது கெட்டது பேசலை. ஆனால் நடந்தது என்ன உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகப்பட்டு கூட வந்துருக்குல்ல, அது உண்மையா பொய்யாங்கிறத நிரூபிக்க இடத்துல அரசாங்கம் இங்கே இல்லை. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். அரசாங்கம் மட்டும் இல்லை, அரசாங்கம் தாண்டிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த மனநிலைகள் கிடையாது. ஏதோ மதக்கலவரம் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வடக்கு அதாவது நார்த் இந்தியன்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சவுத் இந்தியனுக்கு இதையே சில விஷயங்களை வச்சு வடக்கு தெற்கு பிரித்து பேசுகிறாங்க. நாட்டை பின்னால பார்க்குறாங்க, சில ஆட்கள் கொதிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரே விஷயம், இந்த காணொலியில் என்ன நடக்குது, எதுக்கான இந்த விஷயத்தை காரணம், யார் இதை பின்புலத்தில் இருக்கா, இதை மக்கள்கிட்ட அமலப்படுத்துகிறாங்களா, இது இல்லை அப்படின்னா நீ எதுக்கு வந்து இங்கே வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லப்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளே வரணும்னு சொல்லி பிடிக்கிறேன்னு தெரியல எனக்கு. இதுக்காண்டி யாரும் பெருசாக குரல் கொடுத்தோம்னா தெரியல, ஒப்பனாக சொல்கிறேன். ஆனால் இந்த ஊடகத்தில் நம்புறது ஆட்கள் வந்து இந்த உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் போகிற போக்கில் கொட்டிவிட்டு போயிடுவோம், பற்றி எரிஞ்சால் பார்த்துக்கலான்னு சொல்லி கட்டி விட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பிரச்சனை முடிய போகுதுன்னா அதோட தீர்வு கொடுக்கணும். அதை வந்து மேலும் 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 தண்ணி எண்ணெயை ஊற்றி விட. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலே மக்கள் அளவுக்கு போகிற ஒரே ஒரு விஷயம், வயிற்று குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேனல் பெரிய பெரிய யூடியூப் சேனல் பெரிய பெரிய ஊடகத்தில் பேசக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு பெற்ற ஆட்கள் நீங்கள் ஒரு சில நாடகத்துக்கு வந்து மனைவி காமன் மனைவி தேவை
ஒரு கணவன் வச்சுருக்கோம்னா அந்த மனைவியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினாக்கூடிய ஆட்கள் தான் பெண்கள் பேசுறது. அது முன்னமாக அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா குழந்தை சொல்லக்கூடாத வார்த்தை தான் தோணுச்சு. இதெல்லாம் மக்களாக இப்போ நம்மளுடைய தலையரசு இப்படி ஒரு ஆட்சியாளர் குழந்தை தன் இந்தியாவில் உட்கார வச்சுருக்கோம். அவங்க நடத்தக்கூடிய நடத்தமே இது நடந்துருக்கு. ஸோ இதுதான் கேவலமான அரசியல். கருத்திய ரீதியாக முன்னதாக முடியாத ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்தை கருத்து விட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் மக்களாக்கி நம்ம தான் ஒழிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இடம் நம்ம எடுக்கணும். எத்தனை இன்னைக்கு சிதம்பரம் புகழ் எடுக்க முடியாத காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சில ஆட்கள் என்னுடைய கட்டின தொழில், எங்களுடைய பாட்டம் கட்டின தொழில் தான். எந்த ஊர்லங்க எந்த இடத்துல இருந்தீங்க யாருங்க இந்த பணம் முடிவு கொடுக்குறது இது யாருக்குமே இது தெரியல. அந்த அளவுக்கு நிலமை போயிட்டு நாளைக்கு இன்னைக்கு ஒரு சில கோயில்கள் தான் இருக்காங்க. நாளைக்கு அவங்க வீட்டையே எடுக்க மாட்டாங்க, ஒரு ஊரை எடுக்க மாட்டாங்க, ஒரு நாட்டை எடுக்க மாட்டாங்க. அந்த மீன்களுக்கு அவங்க எதுவும் தெரியலை. சரி பார்ப்போம், நடக்கிற விஷயம் நல்லதே நடந்துருக்கோம். இந்தமாரி யாராவது பேசினாங்கன்னா முதல்ல அவங்களால ஓட விடணும். ஆதாரம் பேசுகிறப்பா, ஆதாரம் கொடுத்துட்டு பேசப்பான்னு சொல்லி 2 பேர் கேட்டாங்கன்னா இந்தமாரி ஆட்கள்லாம் இளைஞர் நீங்கள் வேதனையோட வீடியோவை முடிக்கிறாங்க.